Fabulous morning to all. Last classல first lesson full complete பண்ணிட்டோம். Today we are talk about lesson 2 prose. I can't climb trees anymore. என்னால் இனிமேல் மரத்தில் ஏற முடியாது. Climb means ஏறது. Written by Ruskin Bond. All of us know Ruskin Bond is a famous English writer, novelist, poemist. Then Padma Bhushan அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இதை நம்ம ஸ்டோரியை ஃபுல்லாக பார்ப்போம். Have you ever tried swinging from a tree? நீங்கள் மரத்தில் எப்போவாவது ஸ்விங்கிங்னா ஊஞ்சல் ஆடுறது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மரத்தில் ஊஞ்சல் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? மரத்தில் எப்படி ஊஞ்சல் ஆட முடியும்? எந்த டைப் ஆஃப் ட்ரீஸில் நம்ம ஊஞ்சல் ஆட முடியும்? பனியான் ட்ரீ, அதாவது விழுதுகள் விட்டு வரும் இல்லையா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ட்ரீயில் தான் என்ன பண்ணுவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க. அந்த ஆலமரத்தில் விழுதுகளை பிடிச்சி தொங்கிட்டே ஆடுவாங்க குட்டி பசங்கள்லாம். தென் நல்லா ஸ்ட்ராங்கான ட்ரீ, நீம் ட்ரீ, அரச மரம், இது மாதிரி இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரோப்பை தொங்க விட்டு அதில் ஆடுவாங்க. இது மாதிரி எப்போவாவது உங்களுக்கு நீங்கள் விளையாண்ட அனுபவம் இருக்கா? நெக்ஸ்ட்டு, ஹேவ் யூ எவர் கிளைம்ட் அப் எ ட்ரீ ப்ளக் ஃப்ரூட்ஸ்? ப்ளக் மீன்ஸ் பறிக்கிறது. ப்ளக்கிங்னா எடுக்கிறது, பிடுங்கிறதுன்னு ஒரு மீனிங் இருக்குது. தென் இங்கே பறிக்கிறது. நீங்கள் எப்போவாவது ஃப்ரூட்ஸை மரத்து தானாக ஏறி பறித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? Think of other occasions when you have climbed up trees either near your home or outside. Share your reasons with the class. அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ நியர்லேயோ அல்லது அவுட் சைட்லேயோ நீங்கள் மரம் ஏறின எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களோட கிளாஸ்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தென் read the story given below. Find out why the visitors feels that he can't climb trees anymore. இதை கீழே இருக்கிற பேசேஜஸை ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஏன் அவர் என்னால் இனிமேல் மரம் ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்கிறத கண்டுபிடிங்க. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. It had not changed much. The old house, built with solid blocks of granite, was not altered at all. But there was a new outhouse and there were fewer trees. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. அதாவது நம்மளோட ரோட் சைடில் பக்கத்தில் அதில் இருக்கக்கூடிய கிராஸ் வெர்ஜ் மீன்ஸ், வெர்ஜுனா விளிம்புன்னு அர்த்தம், ஒன்னோட கார்னர். வெர்ஜ் மீன்ஸ் விளிம்பு. அந்த புல்வெளியோட விளிம்பில் நின்றுக்கிட்டு அந்த பழைய வீட்டில் இருக்கிற அவுட் சைடு வீட்டில் இருக்கிற கார்டனை கார்டன் வால்ஸை பார்க்குறாங்க. வால் அட் த ஓல்டு ஹவுஸ், அந்த கார்டன் வாலை பழைய வீட்டோட கார்டன் வாலை பார்க்குறாங்க. அப்படி ஒன்றும் பெரிய அளவில் என்ன ஆகலை, இட் ஹேட் நாட் சேஞ்சுடு மச். அப்படி ஒன்றும் பெரிய அளவில் எல்லாம் சேஞ்ச் ஆகலை. அந்த ஓல்டு ஹவுஸ் எப்படிப்பட்டது, எதனால் கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா, சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் கற்களால், அதாவது கிரானைட் மீன்ஸ் ஒரு விலை உயர்ந்த கல். கிரானைட் கல்ங்கிறது கொஞ்சம் ரிச்சான பிரிக்ஸ்னால் வச்சுக்கோங்க. கருங்கற்களால், பிளாக் பிரிக்ஸ் மீன்ஸ் கருங்கற்கள். கிரானைட் கல்லையே அது பிளாக் கலரில் இருக்கக்கூடிய கற்களால் கட்டப்பட்ட அந்த வீடு எந்த ஒரு சேஞ்சும் ஆகலை, ஆல்ட்ரு ஆகலை. பட் தேர் வாஸ் எ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தேர் வேர் ஃபியூ ட்ரீஸ். அதாவது அங்கே ஒரு புதுசாக
அவுட் ஹவுஸ்னால் பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதாவது அவங்க வந்து லெசர் டைமில் வந்து அங்கே வந்து ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக அங்கே அந்த அவுட் ஹவுஸில் வந்து ஒரு சின்ன சின்ன மரங்கள்லாம் கொஞ்சமாக தான், ஃபியூ மீன்ஸ் கொஞ்சமாக சில மரங்கள் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஹீ வாஸ் கிளாட் டு see that the ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, அங்கே பார்க்குறக்கு இன்றைக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு நிழல் தரக்கூடிய ஜாக் ஃப்ரூட்னால் பலாப்பழ மரத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. He remembered his grandmother says, "A blessing rest on the house where the shadow of the trees wall." அவங்க அந்த பாட்டி அவங்க சொன்னதை வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாங்க, ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு மரத்து நிழல் வந்து எந்த வீட்டு மேலே விழுகுதோ அந்த வீடு வந்து ப்ளஸ் பண்ண வீடு, ஆசீர்வாதம். பிளஸ்ஸிங் மீன்ஸ் ஆசீர்வாதம். காடு பிளஸ் யூன்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுள் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நல்லா பார்த்துப்பார். அது மாதிரி அந்த மரத்தினுடைய நிழல் வந்து வீட்டு மேலே விழுந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு வீட்டு மேலே ஒரு மரத்தினோட நிழல் வந்து விழுகுதோ அந்த வீடு வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னா அவங்க கிராண்ட் மதர் சொல்கிறாங்க. அண்ட் ஷோ த ப்ரெசன்ட் ஓனர்ஸ் மஸ்ட் ஆல்சோ be receiving the trees blessings. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த blessings-ஐ வாங்கிக்கிட்டு இருக்காங்க. At the spot where he stood there had once been turned still, and as a boy he would swing on it. அந்த பிளேஸில் இப்போ அந்த பிளேஸில் நின்றுட்டு அந்த ஒரு டைமில் ஒன்ஸ் அப்பான டைம் அந்த என்ன இருக்குது, ஸ்விங்கு மீன்ஸ் சுழலுறது. ஹீ வுட் ஸ்விங் ஆன் இட். அங்கே ஒரு காலத்தில் என்ன பண்ணோம், அந்த கதவை பிடிச்சி நம்ம வந்து தொங்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு சின்ன பையனாக இருக்கையில் இட் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அன்டில் ஹீ வாஸ் குவைட் டிஸி. அதாவது ஒரு சின்ன பையனாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கம்பியை பிடிச்சி சுற்றிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதை சுத்த என்ன ஆகும், நமக்கு என்ன டிஸி மீன்ஸ் மயக்கம் வர மாதிரி ஆயிடும். எப்படி இருக்கும், மயக்கம் வர மாதிரி ஆகி போயிடும். அது பார்த்துக்கிட்டு அந்த மயக்கம் வர வரைக்கும் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நவ் த turnstile was gone, the opening walled up. இப்போ அந்த சுத்தர கதவு அங்கே இல்லை, ஆனால் இப்போ அதுக்கு உண்டான கேப்பில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் வால், அதை வாழை வச்சு அடைச்சிட்டாங்க. டால் ஹாலி ஹாக்ஸ் grew on the other side of the wall. அதாவது அந்த வாலில் வந்து நிறைய வந்து கலரான ஹாலிகாக்ஸ் செடின்னு சொல்லுவாங்க. ஹாலிகாக்ஸுங்கிறது ஒரு சின்ன செடி வகை, அதை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் ஆர் யூ லுக்கிங் அட், வந்து நீங்கள் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இட் வாஸ் டிசம்போடிஸ் வாய்ஸ் அட் ஃபஸ்ட். முதல்ல அது வந்து எப்படி இருந்தது, சரீரமற்ற. டிசம்போடிஸ் மீன்ஸ் அதாவது ஒரு வரிசை இல்லாத, எப்படி இருக்குன்னா ஒன்று டாலாக இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஒரு யூனிஃபார்மாக இல்லாமல் கேட்டுச்சு. வாய்ஸ் வந்து நல்லபடியாக இல்லாமல், அதாவது ஒரு அழகான குரலாக இல்லாமல், அதை தான் சொல்லுவாங்க அசம்பாடிஸ் வாய்ஸ்னு. First movements, later a girl stood framed between dark red hollyhocks staring at the man. வந்து எப்படி இருந்துச்சு, டார்க் ரெட் ஹாலிகாக்ஸ், கருப்பு தென் ரெட் கலரும் மிக்ஸான ஹாலிகாக்ஸ் ஃப்ளார்ஸ் வந்து ஒரு சிறுமி அந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன கேர்ள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி, அவரையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு என்னாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரியறது. லேட்டர் எ கேர்ள் ஸ்டுட் ஃப்ரேம்டு, அவங்களவே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, ஏன் விரைச்சி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்களோ அது மாதிரி. ஷி வாஸ் ஒன்லி 12 or 13 வித் லைவ்லி ஐஸ், லாங் பிளாக் ஹேர். அந்த பொண்ணு பார்க்குறக்கு எப்படி இருக்கும்,
12 and 13 years old. 12 அல்லது 13 வயசுக்குள்ளே இருக்கிற கேர்ளாகவும் ப்ளஸ் லிவ்லி அவங்களோட ஹேர் எப்படி இருக்கும் பார்க்குறக்கே அழகான மதிக்கத்தக்க லவ்லி ஹேர் ஐஸ்ன்னு சொல்லுவாங்களே பார்க்குறக்கே ஒரு நல்ல இது மாதிரி அவங்களோட ஹேர் எப்படி இருந்துச்சு லாங் ஹேராக இருந்துச்சு. தென் I am looking at the house. Is it yours? He said. அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தேன், இது உன்னுடையதான்னு அவர் கேட்குறார். ஓகேவா, அந்த வீட்டையே நான் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்தப்போ இது உன்னோட ஹவுஸா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். வை டூ யூ வாண்ட் டு பை இட்? இல்லை, இது என்னோட அப்பாவோட வீடு, ஏன் நீங்கள் இதை வாங்க விரும்புகிறீங்களா? டூ யூ வாண்ட் டு பை இட்? இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? உங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஹீ ஹேஸ் ஒன்லி எ க்ளோனல். அதை எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணணும்னா கர்னல்னு பண்ணணும். ஓகேவா, அவர் ஒரு ஆர்மியில் படைத்தலைவராக இருக்கார், ஹெட்டாக இருக்கார். ஒன்லி எ கர்னல், அவர் படைத்தலைவர் மட்டும்தானா? வெல், ஹீ ஷுட் ஹாவ் பீன் எ பாடிகார்டர் பை நவ். அவர் ஆமாம், இந்த நேரத்தில் அவர் ஒரு படைத்தலைவராக இருக்க தான் வேணும். த மேன் பர்ஸ்ட் ஆஃப் அவுட் லாஃபிங். அவர் என்ன சொல்கிறாரு? த மேன் பர்ஸ்ட் அவுட் ஆஃப், பயங்கரமாக என்ன பண்ணுறாரு? சிரிக்கிறார் அந்த மேன் பார்த்துட்டு. இட்ஸ் நாட் ஃபன்னி, சி செட். ஈவன் மம்மி சேஸ் ஹி ஷுட் பீன் எ பேரிக்டர். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது ஒன்றும் ஃபன்னி, வேடிக்கையாக இல்லை, அவர் படைத்தலைவராக இருக்கணும் அவங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. பிரைகேடியர்னா படைத்தலைவர். ஓகேவா, கர்னல்னா படைத்தலைவர். இது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஷுட் பீன் பிரைகேடர். It was on the tip of his tongue to make a witty remark. Perhaps that's why he has still a colonel. But he did not want to give offense. They stood on either side of the wall, appraising each other. அதனால தான் என்னவோ இஃப் வாஸ் ஒன் ஆஃப் த டிப், அவர் இன்னும் படைத்தலைவர் தான், கர்னலாகவே இருக்கிறாருன்னு சொல்ல வார்த்தைகள் அந்த டிப் ஆஃப் த டங்க்குன்னு சொல்லுவாங்களா, நாக்கு நுறி வரைக்கும் வந்துடுச்சு. ஆனால் அது அவளுக்கு வருத்தத்தை கொடுக்கும்னு, அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்னு அவர் என்ன பண்ணலை, நினச்சி கூட பார்க்கல. டூ யூ வாண்ட் டு பை இட்? இதை நீங்கள் வாங்குறதுக்கு விரும்புகிறீங்களா இந்த ஹவுஸை? நோ, ஹீ செட். இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. வெல், ஷீ செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? நல்லது, பரவாயில்ல, வாங்கினாலும் பரவாயில்ல. அப்புறம் நீங்கள் இந்த வீட்டை வாங்க விரும்பலைன்னா ஏன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஐ யூஸ்டு டு லைவ் here 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இங்கே தான் இருந்தோம். நான் குட்டி பையனாக சின்ன ஒரு யங் பாயாக இருக்கையில் எங்கள் பாட்டி என்ன ஆயிட்டாங்க, அப்போ இந்த டைமில் இறந்துட்டாங்க. நாங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு போயிட்டோம். She was silent for a while talking in his இன்ஃபர்மேஷன். இந்த நியூஸை கேட்டோன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, கொஞ்சம் நேரம் கழித்து அமைதியாகவே இருந்தாங்க. தென் she said, and you had like to buy it back now, but you don't have the money. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் இந்த வீட்டை இப்போ வாங்க விரும்புகிறீங்களா, ஆனால் உங்கள்கிட்ட பணம், இது மணி தேவையான நீட் மணி இல்லையா?
He did not look very prosperous. அவன் வந்து ப்ராஸ்பரஸ் மீன்ஸ் செழிப்பாக ரொம்ப ரிச் மேனாக இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லையா? அவங்க பார்க்குறக்கு எப்படி இருந்தாங்க? ஒரு நல்ல ரிச் மேனாக தெரியலை. ப்ராஸ்பரஸ் மீன்ஸ் செல்வ செழிப்பு மிக்கன்னு அர்த்தம். ஓகேவா? No, I was not thinking of buying it back, wanted to see it again, that's all. How long have you lived in it? இல்லை, நான் இந்த வீட்டை வந்து மறுபடியும் வாங்கிறத பற்றிலாம் திங்க் பண்ணவே இல்லை. மறுபடியும் இதை வந்து பார்க்கணுங்கிறக்காக தான் வந்து இங்கே நிற்கிறேன். நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கே இருக்கீங்க? ஹவு லாங் ஹேவ் யூ லிவ்ட் இன் இட்? இங்கே வந்து எவ்வளோ வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்லி 3 years. என்ன சொல்கிறாங்க? ஒரு 3 வருஷமாக தான் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். கேட்டோன்னே சிரிச்சுக்கிட்டே நாங்கள் 3 வருஷமாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். would you like to come in and look more closely? என்ன பண்ணுறாங்க? நீங்கள் உள்ளே வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்க விரும்புகிறீங்களான்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. wouldn't your parents mind? உன்னோட பேரண்ட்ஸ் ஏதாவது நினச்சிக்க மாட்டாங்களா? என்ன நீங்கள் உள்ளே வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்க விரும்புகிறீங்களான்னு கேட்டோன்னா, நான் அப்படி உள்ளே வந்து பார்த்தேன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது நினச்சிக்க மாட்டாங்களா? they have gone to club, they won't mind, I am allowed to bring my friends home. அவங்க வந்து ஒரு கிளப்புக்கு போயிருக்காங்க, அது கலை மன்றம்னு சொல்லுவாங்க, அங்கே போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக ஓன்ட்டு மைண்ட், இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது, அலௌடு இருக்குது. ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, என்ன உன்னோட ஏஜை விட எல்டர் மீன்ஸ் அதிகமாக மூத்தவங்களை கூப்பிட்டு வருவியா? அவங்கள கூட கூப்பிட்டு வந்தால் அவங்க அலோவ் பண்ணுவாங்களா? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உங்கள் வயசு என்ன? ஓ, ஜஸ்ட் மிடில் ஏஜ்ட் பட் ஃபீலிங் யங் டுடே. அண்ட் டு ப்ரூவ் இட் he decided he had climb over the wall instead of going round to the gate. He got up on the wall all right, but had to rest there, breathing heavily. ஓ, ஜஸ்ட் மிடில் ஏஜ்டு, எனக்கு வந்து ஒரு நடுத்தரமான வயசு தான். ஆனால் இன்றைக்கி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்? பட் ஃபீலிங் யங் டுடே, இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன பையனாக தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அதை வந்து உனக்கு ப்ரூவ் பண்ணுனா, he decided to climb over the wall. அதை வந்து உனக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு இல்லையா, அதை வந்து வால் மேலே அந்த செவுத்து மேலே சுற்றி வர்றதுக்கு பதிலாக அந்த வால் மேலேயே ஏறி நான் வந்து உனக்கு வந்து ஏறி வந்து காமிச்சு நான் சின்ன பையன்தான் அப்படின்னு உனக்கு நிரூபிக்கிறேன். he got up on the wall all right. அந்த வால் மேலே என்ன பண்ணுறாரு? ஏறிட்டார். பட் had the rest there, breathing heavily. ஆனால் என்ன ஆயிடுச்சு? அவருக்கு மூச்சு விட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. மிடில் ஏஜ்டு மேன் on the flying traps, he muttered to himself. அதாவது மிடில் ஏஜ்டு மேனில் நடுத்தர வயசு மனுஷங்களா தனக்கு தானே சொல்லிக்குவாங்க. என்னென்னு? மர்டர்டு மீன்ஸ் சொல்லிக்கிறது, மட்டர்டு அதாவது தனக்கு தானே முனைக்கிறது. பறக்கும் ஊஞ்சலில் இருக்கிறவங்களாம் நான் வந்து பறப்பேன், ஊஞ்சலில் பறப்பேன், எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க? சொல்லிக்கிட்டே, அதாவது மிடில் ஏஜில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐ வில் ஹெல்ப் யூ, she said and gave him her hand. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? என் கையை நீட்டுறேன், நீங்கள் அதை பிடிச்சி எந்திரிச்சு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. he slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. அந்த ஹோலிஹாக் செடியில் வந்து இருக்கிற தண்டை வந்து உடச்சிக்கிட்டு நழுவி என்ன ஆயிடுறாரு? அவர் கீழே விழுந்து அந்த பூவெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இருந்த பூ எல்லாமே அவர் மேலே விழுந்துருச்சு. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was
the bench on which his grandmother used to rest when she was tired of burning rose bushes and bougainvillea. Let's just sit here, he said. I don't want to go inside. அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்ராஸ் த கிராஸ், அந்த புல்வெளியை கடந்துக்கிட்டு, அதாவது தாண்டி போகையில் ஒரு மாமரத்துக்கு கீழே இருக்கிற, இப்போ பஸ் ஸ்டாப்லலாம் போட்டிருப்பாங்களே பெஞ்சு மாதிரி, சிட்டிங் பெஞ்சு, கல்லுனாலே கட்டி சிமெண்ட்னால கட்டி வச்சுருப்பாங்கள, அது மாதிரி இருக்கிற ஒரு பெஞ்சை வந்து காமிக்கிறார். அங்கே என்னென்ன இருக்குது, ரோஜா செடி, தாள் மலர்னால் அந்த தாளம்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ப்ளஸ் பவுகைன்வில்லியானா என்னென்னா அந்த காகிதப்பூன்னு சொல்லுவாங்க, அதுதான் பவுகைன்வில்லியா. இந்த செடிங்களுக்கு கிளையில நடுவுலலாம் அதாவது டயர்டாகி என்னது, என்னோடய பாட்டி வழக்கமாக இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க, இந்த பெஞ்சில் தான், நாமும் இங்கே உட்காரலாமா, நம்ம எல்லாருமே சேர்ந்து இங்கே உட்காரலாமா, லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர், நம்ம 2 பேரும் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்கலாம். ஹீ செட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட், நான் வந்து உள்ளே போகிறக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை, நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டு போகலாம். she said beside him on the bench, அவருக்கு பக்கத்துலேயே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, உட்காந்துடுறாங்க. they were silent for some time. Then the man closed his eyes and remembered other times, the music of piano, the climbing of a grandfather clock, the constant twitter of budgers on the veranda, his grandfather cranking up the old car. அவங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து என்ன ஆகுறாங்க, அங்கே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான், மிடில் ஏஜ்டு மேன், அவன் வந்து கண்ணை மூடி ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அதாவது ஓல்டன் ஏஜில் நம்ம இங்கே இருந்தப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு. என்ன பண்ணுவார், மியூசிக் ஆஃப் பியானோ, தாத்தாவோட ஹேண்ட் வாட்ச்லேருந்து வர சவுண்டு, ப்ளஸ் வராண்டாவில் பஜ்ரிகார்ட்ஸுங்கிற கிளியோட சவுண்டு, அவங்களோட தாத்தா வந்து பழைய காரை வந்து ஸ்டார்ட் பண்ணையில் வர சவுண்டு, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவருக்கு என்ன ஆகுது, ரிமெம்பர் ஆகுது ஃபுல்லாக அந்த மிடில் ஏஜ் மேனுக்கு. ஐ யூஸ்டு டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஹி சேட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். பலாமரத்து மேலே ஏறி விளையாடுறது தான் என்னோடய ஹேபிட்டு, பழக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கதவை திறக்கிறாரு. நெக்ஸ்ட்டு, do you want to climb it again? My parents won't mind. நீங்கள் மறுபடியும் இந்த மரத்து மேலே ஏற விரும்புகிறீங்களா? என்னோடய பேரண்ட்ஸ்லாம் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. No, not after climbing the garden wall. Let's just sit here of a few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. Do you see that thick branch stretching out over the roof? இல்லை வேண்டாம், அதோட அந்த கார்டன் சேர்த்து மேலே ஏறின அப்படி ஒன்றும் இல்லை, நான் இங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு பேசிகிட்ருக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் அந்த பலாமரத்து மேலே இருக்கும், நான் ஏறுவேன்னு தான் வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிறக்காக சொன்னேன், ஏன்னா வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். யார் சொல்கிறாரு, அவங்களோட வந்த அந்த ஓல்டு ஏஜ்டு பர்சன் வந்து சொல்கிறாரு. ஸ்ட்ரெச்சிங் ஓவர் த ரூஃப், அது அந்த எனக்கு ஃபேவரட் பிளேஸ் அது. ஹாஃப் வே அலாங் தேர்ஸ் எ ஸ்மால் ஹாலோ இன் விச் ஐ யூஸ்டு டு கீப் சம் ஆஃப் மை ட்ரெஸஸ். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸஸ்? நான் வந்து அந்த பிளேஸ் எப்படி இருக்கும், ரொம்ப டீப்பாக அடர்த்தியாக இருக்கும், அது கூரைக்கு மேலே எப்படி போகும். ஹாஃப் வே அலாங் தர் ஸ்மால் ஹாலோ இன் விச் ஐ யூஸ்டு டு கீப் ஆஃப் ட்ரெஸ்ஸர். பாதி தூரத்தில் உள்ள இருக்கிற பொந்துக்குள்ளே ரூஃப், அந்த பொந்துக்குள்ளே போய் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையான நீடட் திங்ஸ் எல்லாம் பொக்கிஷமாக வந்து
அங்கே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ட்ரெஷர்ஸ் மீன்ஸ் பொக்கிஷம், பத்திரப்படுத்தி வைக்கிறது. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ், அது எது மாதிரியான பொக்கிஷம்? நத்திங் வெரி வேல்யூபிள் மார்பிள்ஸ் ஐ ஹேட் ஒன். அது வந்து அப்படி ஒன்று வேல்யூபிள்னா ரொம்ப விலை மதிக்கத்தக்கவையானது. நான் வேற ஒன்று, அதாவது வின் பண்ணிட்டு வந்த ஓன் மார்பிள்ஸ். நான் வின் பண்ணி, மார்பிள்ஸ் மீன்ஸ் கூழாங்கற்கள். அதே கிரானைட்னா என்ன சொன்னேன், அதை விட விலை உயர்ந்ததுன்னு சொன்னேன். எ புக் ஐ வாஸ் நாட் சப்போஸ்டு டு ரீட். நான் வந்து படிக்காத புக்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி பழைய புக் ஸ்டோரில் போட்டு என்ன வாங்கிக்குவேன், காசை வாங்கி பொருளை வாங்கி கொண்டு வந்து அதில் சேர்த்துவேன். எ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் ஐ ஹேட் கலெக்டட். பழைய காசெல்லாம் இருக்குது இல்லையா, அவனுக்கு வந்து என்னது புக்ஸு, பழைய புக்ஸு ப்ளஸ் பழைய காயினு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற பழக்கம் அவனுக்கு இருக்குது. அதையெல்லாம் எங்கே போயிடும். நான் ஒரு காலத்தில் ஒரு காக்கா போல் வந்து இருக்குப்பா. திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட். ஐ வாஸ் பிட் ஆஃப் எ க்ரோ, யூ நோ, கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்டு புட்டிங் தெம் அவே. நான் அதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுவேன், அங்கே கொண்டு போய் வச்சுருவேன். தேர் வாஸ் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அயன் கிராஸ். அது வந்து எங்கள் தாத்தாவுக்கு இரும்பு நாளான சிலுவை பதக்கம் ஒன்று இருக்கும். அயன் கிராஸ்னால் இரும்பு பதக்கம், ஓகேவா. வெல் நாட் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி பிகாஸ் ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் அண்ட் த அயன் கிராஸ். அவர் வந்து என் தாத்தாவனோட தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா என் தாத்தா வந்து ஒரு பிரிட்டிஷு பட் அந்த இரும்பு சிலுவைங்கிறது ஒரு ஜெர்மனோட வாஸ் அ ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டட் ஃபார் பிரேவரி டியூரிங் த வார். அவர் வந்து வின் பண்ணதுக்காக, அவரோட போல்ட்னஸ்க்காக வந்து என்ன பண்ணுவாங்க, அவருக்கு கொடுத்த வின்னிங் ப்ரைஸ் தான் வந்து இந்த ஜெர்மனியோட டெக்கரேஷன் அவார்டு. தென் bravery during the first world war, when my grandfather fought in France, he got it from a German soldier. என் தாத்தா என்ன பண்ணார், ஃப்ரெஞ்சு கண்ட்ரியில் ஒரு வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். அவர் வந்து ஒரு ஜெர்மானிய சோல்ஜர்லேருந்து இந்த பதக்கத்தை வந்து வாங்கினார். கீழே கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்து பரம்வீர் சக்ரா மாதிரி அந்த வார்க்கு வின் பண்ண ப்ரைஸ். தென் டூ யூ ஸ்டில் ஹேவ் இட், இன்னும் அதை வச்சுருக்கீங்களா? நோ, ஹீ செட் லுக்கிங் இன் த ஐஸ், ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. இல்லை, நான் வந்து அதை வந்து எப்படி பார்த்த மட்டும்தான் தாத்தா வந்து சொல்லியிருக்காரு, இந்த பலாமரத்தில் தான் அதை விட்டுட்டு போயிட்டேன். யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ, நீங்கள் அதை அந்த மரத்துலேயே வச்சுட்டு போயிட்டீங்களா? எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம், பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை டு பீப்புள் அண்ட் திங்கிங் அபவுட் த ஷிப் ஐ வாஸ் கோயிங் டு செயில் ஆன் தட் ஐ சிம்ப்ளி ஃபர்கட் ஆல் அபவுட் இட். ஆமாம், நான் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, பரவசமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. எந்த பொருளை எடுத்து வச்சேன், அந்த பீப்புள்ஸ்லேருந்து சேயிங் குட் பை, அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறதும் ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருந்து இந்த ஓல்டு ஏஜ் மிடில் ஏஜ் மேன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கிளம்புற பிஸிலையும் ப்ளஸ் நம்மளோட பீப்புள்ஸ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுலேயும் அவங்களோட சேயிங் அவங்களுக்கு குட் பை சொல்கிறதுலையும் ப்ளஸ் நான் வந்து கப்பலில் போகிறதுனால அதை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணேன், நான் இதெல்லாம் இங்கே இருந்ததெல்லாம் ஈஸியாக மறந்துட்டு நான் கிளம்பிட்டேன். எஸ், ஹீ சேட் இட் வாஸ் 25 years பட் இட் மே ஸ்டில் பி தேர் அன்லஸ் சம்ஒன் எல்ஸ் ஃபவுண்ட் இட். ஆமாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 25 வருஷங்க, 25 years கான், ஆனால் இன்னும் இங்கேயே இருக்கும்னு வேறு எவரும்
அதாவது வேறு யாராவது பார்க்காத வரைக்கும், யாரும் பார்த்து எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும், இன்னும் அது வந்து அங்கேயே தான் இருக்கும். would you like to go and look? நீங்கள் போய் பார்க்குறக்கு விரும்புகிறீங்களா? I can't climb trees anymore. நான் என்னால் இனிமேலும் மரம்லாம் ஏற முடியாது. If you can't, I will go and see. You just sit here and wait for me. உங்களால் முடியாதுன்னா நான் போய் பார்க்கட்டுமா, நீங்கள் இங்கேயே இருந்து எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. Then if I have found it, she cried. I have found something. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, சவுண்ட் விடுறாங்க. நான் ஒன்று வந்து என் கையில் பட்டுருச்சு, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். And now barefoot she ran breathlessly towards him in her outstretched hand and rusty old medal. He took it from her and turned it over on his palm. இப்போ அவள் என்ன பண்ணுறா, வெறுங்காலோட, பேர் ஃபுட் மீன்ஸ் வெறுங்கால, ஸ்லிப்பர்ஸ் கூட இல்லாமல் அவங்க போய் மேலே ஏறி அவங்களோட கையில் ஒரு துரு பிடிச்ச அவுட்ஸ்ட்ரெச்சடு ஹார்ட் ரஸ்ட்லி ஓல்டு மெடல். ரஸ்ட்லி மீன்ஸ் துரு பிடிச்சி போகிறது. அந்த மெடலை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ப்ரீத்லெஸ், மூச்சிறைக்க அவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ஓடி வர்றாங்க. அவகிட்ட இருந்து அந்த ஓல்டு மெடலை வாங்கி உள்ளங்கையில் வச்சு அதை என்ன பண்ணுறாரு, அந்த மெடலை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இஸ் இட் த அயர்ன் கிராஸ்? ஷி ஆஸ்க்டு ஈகர்லி. இதுதான் வந்து நீங்கள் சொன்ன அந்த இரும்பு சிலுவையா அப்படின்னு ரொம்ப ஈகராக ஆவலாக வந்து கேட்குது அந்த பொண்ணு. எஸ் ஹி செட், திஸ் இஸ் இட். ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான், மேனு. நவ் ஐ நோ why you came. You wanted to see if it was still in the tree. நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் அதாவது அங்கே விட்டுட்டு போன சிலுவை இன்னும் அந்த மரத்துலேயே இருக்குதாங்கிறது பார்க்குறக்காக தானே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. You may be right. I am not really sure why I come, but you can keep the cross. You found it after all. நீ சொல்கிறது கூட சரியாக இருக்கலாம். நான் ஏன் இங்கே வந்தேங்கிறத வந்து ஷியோராக சொல்ல முடியாது. ஆனால் நீயே இந்த சிலுவையை வச்சுக்க, நீ தானே இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண, ஸோ இதை நீயே வச்சுக்க. நோ யூ கீப் இட், இட்ஸ் யுவர்ஸ். வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இது வந்து உங்களை சேர்ந்தது, உங்களோட திங்ஸு, இதை வந்து நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இட் குட் ஹாவ் ரிமைன்ட் இன் த ட்ரீ ஃபார் அனதர் 25 years இஃப் யூ ஹேட் நாட் கிளைம்ட் அப் டு லுக் இட் ஃபார். என்ன சொல்கிறாங்க, ஆனால் நீ மட்டும் இந்த மரத்தில் ஏறி இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இருந்தேன்னா இன்னும் வந்து 25 yearsக்கு இந்த சிலுவை வந்து அந்த மரத்துலையே தான் இருந்திருக்கும். பட் இஃப் யூ ஹேட் நாட் கம் பேக் அகைன், நீங்கள் திரும்ப வராமல் இருந்திருந்தால், நீங்கள் சொல்லவும் தான் வந்து எனக்கு அங்கே இருக்கிறது தெரியும், நான் ஏறி எடுத்தேன். பட் நீங்கள் வராமல் சொல்லாமல் இருந்திருந்தால் எனக்கு எப்படி தெரியும். ஆன் த ரைட் டே அட் த ரைட் டைம் அண்ட் வித் த ரைட் பர்சன் ஹீ செட். சரியான நாளில் சரியான டைமில் சரியான பர்சன்ட்டை தான் வந்து நான் சொன்னேன். அந்த சிலுவை வந்து அவளோட கையிலேயே வச்சிட்றார். கெட்டிங் அப் அண்டு பிளேசிங் த மெடல் இன் ஹர் ஹேண்ட்ஸ். அந்த பொண்ணோட கையிலேயே அந்த மெடலை வச்சிட்றார். இட் வாஸ் நாட் த கிராஸ் ஐ கேம் ஃபார், இட் வாஸ் மை யூத். இதை வந்து இந்த சிலுவையை வந்து நான் தேடி வரல, நான் வந்து இளமை காலத்தை வந்து என்னோட யூத் டைமை வந்து ரீகால் வந்து பண்ணி பார்க்குறக்காக தான் வந்தேன். She did not understand that, but she walked with him to the gate where the road turned. He looked back and waved to her. அவளால் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, அவரோட
அந்த கேட் வரைக்கும் வாக் பண்ணி போகிறாங்க. சாலையில் போய், அதாவது ரோட்டில் போய் திரும்புகிற இடத்துல அவரை பார்த்து பாய் சொல்கிறாங்க. தென் quickened his steps and moved briskly towards the bus stop. அவர் என்ன பண்ணுறார், உடனே வேகமாக போய் பஸ் ஸ்டாப்கிட்ட போய் நின்றுக்கிறார். there was sprightliness in his step. அவர் நடையிலேயே ஒரு அதாவது ஸ்ப்ரிக்லைட்னஸ், அவரோட உயிர் ஓட்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக, அவரோட பிரைட்னஸ் பிரிஸ்க்கு தெரியுது. அண்டு சம்திங் cried aloud in his heart. அவரோட மனசில் என்ன இது, ஏதோ ஒன்று நல்லா சவுண்டாக கத்திக்கிட்டு இருக்கு. ஸ்ப்ரைட்லைனஸ், உயிர் ஓட்டம்னு. The mango scent summer breeze made the blood course in his veins, and he forgot for a moment that he could not climb the trees anymore. அதாவது சம்மர் டைம்லேயே அந்த தென்றல் காற்று, ப்ரீஸ் மீன்ஸ் தென்றல் காற்று அந்த மாம்பழ வாசத்தை அவளோட டேஸ்க்கு, நாளங்கள்னால் அந்த வெயின் தான் நரம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நாளங்கள்னு சொல்லுவோம். அந்த பிளட்டு போகிற பிளட் கோர்ஸ்னால் அந்த ரத்த ஓட்டத்திலேயே வேகப்படுத்தி இனிமேல் மரம் ஏறக்கூடாதுங்கிறத அவருக்கு அப்படிங்கிறதவே என்ன ஆயிடுச்சு, அவர் மறந்துடுறார். இவர் தான் ரஸ்கின் பாண்டு. இவர் இந்தியன் ஆத்தர். ஹீ வாஸ் பிரிட்டிங் சென்ட். தென் இவர் இவரோட பாடங்கள், கதைகள், நாவல்கள் இவர் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு சைல்டுஹுட்டுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அவர் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கினவர் 1992. தென் பத்மஸ்ரீ 1999 வாங்குவார். பத்மபூஷன் 2014 வாங்கியிருப்பார். இவர் எப்படி 500 ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அண்டு நாவல்ஸ், 500 கதை, அதாவது சிறுகதைகள், எஸ்ஸே எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. இவரோட பாப்புலர் நாவல் எதுனா த ப்ளூ அம்பர்லாங்கிறது. நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு எப்போ வாங்கினாருன்னா சில்ட்ரன்ஸ் இதுக்காக 2007 இவருக்காக கொடுத்தாங்க. ஓகேவா. இதுக்கு கீழே இருக்கிறது கிளாசரிஸ் இருக்குது. தென் ஏ பேட்டர்னில் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டோரி இண்டிகேட் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. சூஸிங் த கரெக்ட் ஆன்சர். சி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். அண்ட் டி மேட்ச் த காலம். இ read this shortened forms, write a full form of the. இங்கே இருக்கிறதுக்கு நம்மளோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூடிங்கிறது அது என்னது, யூ ஹேட். செகண்ட் ஒன் தே ஹேவ். இதே மாதிரி அந்த 10க்கும் நீங்கள் ஃபுல் ஃபார்ம் எழுதணும். இதோட இந்த ப்ரோஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதில் இருக்கிற ஹோம்ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா மீனிங்ஸு, சூஸிங் த கரெக்ட் ஆன்சர், தென் ஆன்சர் த ஃபாலோயிங், 1 மார்க் டி பேட்டர்ன் அண்ட் இ பேட்டர்ன். இந்த 5க்கும் ஆன்சர் ஷீட் நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹோம் டெஸ்ட் ரைட் பண்ணி எழுதணும். ஓகேவா. மீனிங்ஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டோரி இண்டிகேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, பியிலேருந்து எல்லாத்தையும் எழுதி இ பேட்டர்ன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஈவினிங்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே. கம்பல்சரி அட்டன் த ஹோம் டெஸ்ட். தேங்க்யூ.